வணக்க நண்பர்களே, அமெரிக்கம் உள்ளிட்ட வளைகுடா அரபு நாடுகளில் இருந்து இறந்து போனவர்களின் உடல்களை இந்தியாவிற்கு கொண்டு செல்ல நாடுகளுக்கு ஏற்றவாறு ஒரே சீரான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய கட்டண விகிதம் இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வருகின்றது. பழைய கட்டணங்கள் ஜனசா பெட்டிகளின் அளவு மற்றும் எடைகளுக்கு ஏற்ப முன்பு வசூலிக்கப்பட்டு வந்ததுடன் தென்னிந்தியாவுக்கு செல்லும் ஏர் இந்தியா விமானங்களில் கட்டணம் கூடுதலாகவும் வட இந்தியா செல்லும் விமானங்களில் கட்டணம் குறைவாகவும் வசூலிக்கப்பட்டு வந்தது. இனி இந்தியா முழுமைக்கும் ஒரே சீரான கட்டணமாக வசூலிக்கப்படும். இந்த புதிய கட்டண உயர்வால் தென்னிந்தியர்கள் சுமார் 200 முதல் 300 திரஹாம் வரை கூடுதலாக செலுத்த வேண்டியிருக்கும் என்றாலும் தற்போது அதிகம் பாதிக்கப்படுவது வட இந்தியர்களே. புதிய கட்டணப்படி அமரகத்திலிருந்து பெரியவர்களின் உடல்களை ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் ஆகிய விமானங்களில் கொண்டு செல்ல 1500 திரஹாமும், 12 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களின் உடல்களை கொண்டு செல்ல 750 திரஹாமும் புதிய கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றாலும் கதியற்ற ஏழைகளின் உடல்களை இந்தியா தூதரத்தின் சார்பில் கொண்டு செல்லப்படும் என துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகம் உறுதியளித்துள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து ஜனாஸ்களை கொண்டு செல்லும் புதிய கட்டண விவரங்கள் பற்றி பார்க்கலாம். அதாவது ஐக்கிய அரபு அமரகத்திலிருந்து 1500 திரஹமும், சவுதி அரேபியாவிலிருந்து 2200 ரியாலும், குவைத்திலிருந்து 175 குவைத் தினாரும், பஹ்ரைனிலிருந்து 225 தினாரும், ஓமனிலிருந்து 160 ஓமன் ரியாலும் 2018ஆம் ஆண்டில் மட்டும் துபாயில் சுமார் 1400 இந்தியர்களின் இறப்புகள் பதிவு செய்யப்பட்டன. இதில் சுமார் 70% உடல்கள் இறுதி சடங்கிற்காக இந்தியா கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மீதம் 30% அமரகத்திலேயே இறுதி சடங்குகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என இந்திய துணை தூதர் விபுல் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த மாதிரி மேலும் பல அரபு நாட்டு செய்திகளை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.